கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 20:16. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்டக்காரரின் உவமையை குறித்து பேசியபோது கூறிய அந்த உவமையின் கடைசி பகுதிதான் இன்றைய தியான வசனமாக தேவன் நமக்கு அருளுகிறார். இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம். அவற்றை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இயேசு சொன்ன உவமையின் சுருக்கத்தை கூறுகிறேன், கவனியுங்கள். ஒரு திராட்சை தோட்டக்காரர் தோட்டத்தில் வேலை செய்ய வேலையாட்களை நாள் முழுவதும் வேறு வேறு நேரங்களில் அழைக்கிறார். சிலரை அதிகாலை அழைக்கிறார், சிலரை மதியம், சிலரை மாலை என்று அழைத்து அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார். ஆனால் அனைவருக்கும் சமமான கூலி, அதாவது ஒரு பணம் கொடுக்கிறார். அதிகாலை முதலே வேலை செய்தவர்கள் இது நீதி இல்லை என்று கருதுகிறார்கள். இந்த உவமையில் கடைசியில் மாலை நேரத்தில் வந்த ஊழியர்களுக்கும் அதிகாலை முதல் வேலை செய்தவர்களுக்கும் சமமாக ஒரு பணம் கொடுக்கப்பட்டது. இது கிருபையின் நீதியை எடுத்து காட்டுகிறது. தேவனின் ராஜ்யத்தில் பலமுறை எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். முந்தினோர், அதாவது முதலில் அழைக்கப்பட்டவர்கள் பிந்தினோர் ஆவார்கள். பிந்தினோர், அதாவது கடைசி நேரத்தில் வந்தவர்கள் முந்தினோர் ஆவார்கள். மனிதர்களுடைய பார்வையில் முக்கியமானவர்களாக, முதல் நிலையில் இருப்பவர்களாக கருதப்பட்டவர்கள் தேவனுடைய கணக்கில் பின்தங்கலாம். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், அன்று யூதர்கள்தான் முதலில் அழைக்கப்பட்டார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத போது அந்த அழைப்பு புறஜாதியினருக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. ஏற்றுக்கொண்டவர்கள் தேவ ராஜ்யத்தில் நுழைய ஆசி பெற்றார்கள். பழைய ஏற்பாட்டில் இறை வழிபாட்டில் முதலிடம் பெற்ற மக்களும் தேவ ராஜ்யத்தில் பின்தங்கலாம். பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அதாவது மனிதர்களால் குறைவாக மதிக்கப்பட்டும் கடைசியில் அழைக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியமானவர்கள் ஆவார்கள். உதாரணத்திற்கு கூற வேண்டுமானால், பாவிகளும் புறஜாதியாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திருந்தி விசுவாசத்துடன் தேவனை ஏற்றுக்கொண்டால் தேவ ராஜ்யத்தில் முன்னிலை பெறலாம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பலருக்கும் தேவன் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அனைவரும் அதை ஏற்பது இல்லை. இறுதியில் தேவ கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக சிலர் மட்டுமே தகுதி பெறுகிறார்கள். இது தேவனுடைய தேர்வையும் மனுஷனின் நிலையையும் காட்டுகிறது. இன்றைய தியான வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தன்னைத்தான் தகுதியானவன் என்று கருதுபவர்கள் பின்தங்கலாம். எனவே பெருமை கொள்ள வேண்டாம். கிருபையை உணர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு கிடைத்த இரட்சிப்பு முழுக்க முழுக்க தேவ கிருபையின் பயன். நாம் தேவனுடைய அழைப்பை ஏற்க வேண்டும். தேவன் அனைவரையும் அழைக்கிறார். நாம் அவரது அழைப்பை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவர் விரும்பும் போக்கில் நடக்க வேண்டும். இறுதியில் தேவ ராஜ்யத்தில் முக்கியமானவர்கள் யார் என்பது மனிதர்களின் பார்வையில் அல்ல,
தேவனுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அமையும். இங்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான உண்மையை முன்வைக்கிறார். மனிதர்களின் தரவரிசை தேவனுடைய தரவரிசையோடு பொருந்தாமல் இருக்கலாம். உலகத்தார் உயர்வாக கருதும் சிலர் தேவ ராஜ்யத்தில் பின்தங்கலாம். ஆனால் தாழ்ந்தவர்கள் முன்னிலை பெறலாம். இது எளிய மனப்பான்மையையும் தேவ கிருபையை அடைவதற்கான திறனையும் காட்டுகிறது. பாவிகள் மனம் திரும்பினால் தேவ ராஜ்யத்தில் இடம் பெறுவார்கள் என்பதை காட்டுகிறது. மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தையும் இறுதி முடிவு தேவனுடைய நேர்மையான தீர்ப்பின்படியே அமையும் என்பதையும் காட்டுகிறது. உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். தேவன் மனித கணக்கு முறையிலான வலிமை, செல்வம், புத்திசாலித்தனம் போன்றவற்றால் ஒருவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அப்பாவி பழங்குடி மக்கள், பாவங்களில் ஆழ்ந்தவர்களாக கருதப்பட்டவர்கள் கூட தேவ கிருபையின் வாயிலாக உயர்த்தப்படலாம். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம் என்ற சத்தியத்தின்படி ஒருவரது ரட்சிப்பு அவருடைய முயற்சியால் அல்ல, தேவனுடைய கிருபையால் கிடைக்கிறது. யார் முன்னிலைப்படுவார்கள், யார் பின்தங்குவார்கள் என்பதற்கு இறுதி முடிவை தேவன் மட்டுமே நிர்ணயிக்கிறார். அதனால் நாம் தேவனுடைய கிருபையை உணர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க அனுதினமும் தேவ சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே நம்மை அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதி உடையவர்களாக மாற்றுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.